அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, ஒரு மனிதர் 500 ரூபாய்க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகளை வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50 ரூபாய், ஒரு நாற்காலியின் விலை 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல மொத்தமாக அவர் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதில் நாற்காலி மற்றும் மேஜையோட எண்ணிக்கை 12. சரிங்களா? முதல்ல மேசையோட விலை கொடுத்துருக்காங்க. மேஜை 50 ரூபா, நாற்காலி விலை 40 ரூபா. அப்படின்னா அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜை நல்லா பாருங்க. முதல்ல மேசையோட விலை கொடுத்துட்ருப்பாங்க, ஆனால் இங்கே கேட்கறது நாற்காலி மற்றும் மேஜைன்னு கேட்டிருப்பாங்க, மாற்றி கேட்டிருப்பாங்க. அப்போது அவங்க கேட்கறது நாற்காலி மற்றும் மேஜையோட விகிதத்தை கேட்குறாங்க. இது பாருங்க, நாற்காலியோட விலை எவ்வளோ? 40 ரூபா, மேஜையோட விலை 50 ரூபா. இது வரைக்கும் தெளிவாக புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற விகிதத்தில் எது சரியாக பொருந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேஜையோட விலை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 50 ரூபான்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 50 ரூபான்னு எடுத்துப்போம், அடுத்து 40 ரூபான்னு எடுத்துப்போம். அப்போது 2 × 50 10 × 40, இது ஒரு 100, இது ஒரு 400, 500 கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு இதை ஆன்சராக போட்டுருவோம். ஆனால் நம்மளுக்கு மேஜை மற்றும் நாற்காலின்னு கொடுத்தா தான் இப்படி போடணும். நம்மளுக்கு நாற்காலி மற்றும் மேஜை ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாற்காலியோட விகிதம். நாற்காலியோட விலை 40 ரூபா. சரிங்களா? அதை தெளிவாக போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 40 × 5 50 × 1. சரிங்களா? 5 நாள் 20, 200, இது ஒரு 50, மொத்தமாக 250 ரூபா ஆச்சுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 500 ரூபா தான் இருக்குது, நம்மளுக்கு ஆன்சரில் 250 ரூபா தான் வந்துச்சுன்னு அடுத்த ஆப்ஷன் போயிடும். ஆனால் அப்படி இல்லை. இதை பொதுவான எண்ணால் சுருக்கியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பொதுவான எண் 2ஆக எடுத்து, சரிங்களா? 250 2ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 500ன்னு வந்துடும். அப்போது இருக்கிற பதில், அதாவது நாற்காலியோட விலையும் மேஜோட விலையும் 2ஆல் பெருக்குனீங்கன்னா இது ஒரு 400, இது ஒரு 100. இப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 500ன்னு கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அதாவது 5:1ன்ற ரேஷியோ தான் இந்த கேள்விக்கான விடை. இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் சைக்காலஜியில் எதனா உங்களுக்கு டாபிக் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த டாபிக் சொல்லுங்கள். எந்தெந்த மாடல்லாம் இருக்கோ, எப்படிலாம் கேட்பாங்களோ அது எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்து சொல்கிறேன். இதே ஜிகேவாக இருந்துச்சுன்னா அது எந்த லெசன் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்னு சொல்லுங்கள். அதை எந்த அளவுக்கு ஷார்ட்கட்டாக எடுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்கட்டாக எடுத்து போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.